வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை நமது தமிழ்நாடு அரசு பெற்றுள்ளது. இந்த சட்டமன்ற பேரவையில் நாம் நிறைவேற்றி மாண்புமிகு ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்த பல முக்கிய சட்ட முன்வடிவுகளுக்கு ஒப்புதல் தராமல் திருப்பி அனுப்பினார். ஆளுநர் அவர்கள் காலம் தாழ்த்தி வந்ததோடு அதற்கு தனக்கு அதிகாரம் இருப்பதாகவும் தெரிவித்து வந்தார். மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நிறுத்தி வைத்திருந்தது சட்டவிரோதமானது என்றும் அந்த சட்ட முன்வடிவுகளுக்கும் ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்பட வேண்டும் என்றும் தெரிவித்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை இன்றைக்கு மாண்புமை உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது. வணக்கம். இந்தியாவில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் படி, இந்தியாவின் டெமோக்ரசி படி, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரம் உரிமை, அதே போன்று சென்ட்ரல் கவர்மெண்டிடம் இருக்கக்கூடிய அதிகாரம் உரிமை. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக ஆளுநர்களை வைத்து எந்த அளவில் பிஜேபி அராஜக வேலையை பார்த்து வருகிறது இன்னைக்கு பார்த்தீர்கள்னா, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கம் தன்னுடைய மாநிலத்திற்காக சட்டங்களை உருவாக்கும் போது, திட்டங்களை கொண்டு வரும் போது, அந்த திட்டங்களை பாஸ் செய்யாமல், அந்த சட்டங்களை பாஸ் செய்யாமல் ஆளுநர், கவர்னர்களை வைத்து அந்த ஸ்டேட்டுடைய வளர்ச்சியை முடக்கக்கூடிய வேலையை பிஜேபி அரசாங்கம் பார்த்து வந்தது. முக்கியமாக தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டீர்கள்னா கிட்டத்தட்ட 10 பில்ஸ்களை ஆர்.என். ரவி அவர்கள் 2020ஆம் ஆண்டுக்கு முன்பிலிருந்தே கையெழுத்து போடாமல் இழுவையில் இழுத்தடித்துக் கொண்டிருந்தார். அதாவது ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ரெண்டுமே எந்த அளவில் கலந்து ஒரு விஷயத்திற்கான முடிவுகள் எடுக்க வேண்டுமோ, எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் உங்களுக்கு வரி கொடுத்து வருகிறதோ அந்த வரியை வைத்து அந்த ஸ்டேட்டுக்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டுமோ அதை தடை போட்டு, ஏன்னா நீங்க எதிர்கட்சியை சார்ந்த ஒரு அரசியல் கட்சி, நீங்க என்டிஏ கூட்டணியில் கிடையாது, அதனால உங்களுக்கு சேர வேண்டியது சேராது. அப்படி இருந்தால் கூட பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம் அல்ல என்டிஏவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், அந்த கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலம், நீங்க கேள்வியை கேட்க முடியாது, பேசவே முடியாது. மக்களுடைய உரிமைகளுக்காக எந்த விதமான கேள்வி, எந்த விதமான குரலும் கொடுக்கக்கூடாது. 2020ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு அரசாங்கம் இதே விவகாரத்தை வைத்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு வழக்கை போட்டது. இந்த மாதிரி 2020ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய 10 பில்ஸ் அதை பாஸ் செய்யாமல் ஆர்.என். ரவி அந்த கையெழுத்து கூட போடாமல் அமர்ந்திருக்கிறார். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இதற்கான ஒரு முடிவை கொடுத்திருக்கிறார், தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். என்ன தீர்ப்பு? அதை பற்றி எம்.கே. ஸ்டாலின் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய முதல் ரியாக்ஷன் என்ன, அதை முதலில் பார்த்து விடுங்கள். வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை நமது தமிழ்நாடு அரசு பெற்றுள்ளது. இந்த சட்டமன்ற பேரவையில் நாம் நிறைவேற்றி மாண்புமிகு ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்த பல முக்கிய சட்ட முன்வடிவுகளுக்கு ஒப்புதல் தராமல் திருப்பி அனுப்பினார். அந்த நிலையில் அவற்றை நாம் மீண்டும் இங்கே நிறைவேற்றி அனுப்பி வைத்தோம். 2வது முறை சட்டமன்ற பேரவை நிறைவேற்றிய சட்ட முன்வடிவுகளுக்கு மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளித்தே ஆக வேண்டும் என்று அரசியல் சட்டம் வரையறுத்திருந்த போதிலும் இவற்றுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் அவர்கள் காலம் தாழ்த்தி வந்ததோடு அதற்கு தனக்கு அதிகாரம் இருப்பதாகவும் தெரிவித்து வந்தார். இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மாண்புமை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததில் தமிழ்நாடு அரசின் வாதத்தில் இருந்த நியாயத்தை ஏற்று மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நிறுத்தி வைத்திருந்தது சட்டவிரோதமானது என்றும் அந்த சட்ட முன்வடிவுகளுக்கும் ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்பட வேண்டும் என்றும் தெரிவித்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை இன்றைக்கு மாண்புமை உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் உயிர் கொள்கையான மாநில சுயாட்சி, மத்திய கூட்டாட்சி தத்துவம் ஆகியவற்றை நிலைநாட்டிட தமிழ்நாடு போராடியது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் பேசியதை நீங்க கேட்டிருப்பீர்கள். அதாவது திட்ட தெளிவாக சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கொடுத்த இந்த வேர்டிக்ட் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டு போன்ற மற்ற அனைத்து மாநிலங்களுக்குமே கிடைத்த ஒரு மிக பெரிய வெற்றி. ஹிந்தி இம்போசிஷன், டீலிமிட்டேஷன், இப்போ ஒரு ஸ்டேட்டுக்கு தேவையான அனைத்து அதிகாரத்திற்காக போராடி அதில் வெற்றி அடைந்திருக்கிறது தமிழ்நாடு. எவ்வளவு பெரிய பாராட்டுக்கான விஷயம் என்று நீங்க பாருங்கள், எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் என்று நீங்க பாருங்கள். எம்.கே. ஸ்டாலின் அவர்களுடைய அந்த உரையிலேயே நீங்க கேட்டிருப்பீர்கள் எந்த அளவில் மத்திய அரசாங்கம், எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் அதற்கு சேர வேண்டிய அதிகாரங்களை, உரிமைகளை பறிக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து
பார்த்து வருகிறது. இதுல மிக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில கேள்விகள். இந்த வேர்டிக்ட், அதாவது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தெளிவாக எடுத்து வைத்த விஷயம், there are certain rights that the governor can enjoy. ஒரு சில அதிகாரங்களை மட்டும்தான் பயன்படுத்த முடியும் ஒரு கவர்னரால். ஆனால் அதே நேரத்தில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவு, அதாவது மாநில அரசாங்கத்திற்கு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவைப்படும்படி ஒரு சட்டத்தில் நீங்க திருத்தங்களை கொண்டு வரலாம், மாற்றங்களை கொண்டு வரலாம். ஸ்டேட் அதற்கான முடிவை எடுக்கலாம். அதுதான் ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் ஸ்டேட் அரசாங்கங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம். அந்த அதிகாரத்தை வைத்து என்னுடைய மாநிலத்திற்கு, என்னுடைய மாநில மக்களுக்கு இது சரி கிடையாது என்று அங்க இருக்கக்கூடிய சட்டசபை, அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ஒரு முடிவெடுத்து அதற்கான ஒரு மோஷனை பாஸ் செய்து அதற்கான ஒரு பில்லை கொண்டு வந்தால் அதை கையெழுத்து போடக்கூடிய வேலையை தான் ஆளுநர் பார்க்க வேண்டுமே ஒழிய அதை இழுவையில் போடக்கூடாது. இது இல்லீகல், இது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது, இது டெமோக்ரஸிக்கு எதிரானது. தெளிவாக சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இன்னைக்கு இந்த வேர்டிக்டில் கூறிவிட்டார்கள். The Supreme Court saying that the governor cannot withhold a bill that is illegal. If he does so, is going to have frenching, is going to be setting rather a far-reaching precedent for the kind of clash we had seen in the past. Supreme Court கொடுத்த இந்த வேர்டிக்டில் அப்படி ஒரு ஆளுநர் இது போன்ற பில்ஸ்களை இழுவையில் போட்டால் அது இல்லீகல் ஆகும். தொடர்ந்து இது போன்ற ஆளுநர்கள் இது போன்ற வாதங்களை உருவாக்கி கொண்டிருந்தால் இந்தியாவுடைய ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்த இரண்டுக்கு நடுவே இருக்கக்கூடிய அந்த தொடர்பு முறிந்து போகும். எவ்வளோ பெரிய வெற்றி என்று நீங்க பாருங்கள். எம்.கே. ஸ்டாலினுடைய அந்த உரையும் நீங்க கேட்டீர்கள். ஆளுநர் ரவி, பிஜேபி, மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இன்னைக்கு என்ன பதில் கொடுக்க போறார்கள் எதுவுமே தெரியாது. அனைத்து பிஜேபி சார்ந்த நபர்கள், அனைத்து மத்திய அரசாங்கத்தை சார்ந்த நபர்கள் இப்போ வாயடைத்து போயிருக்கிறார்கள். ஆனால் நீண்ட நாட்கள் இருக்க மாட்டார்கள். ஏன்னா அதற்கான ஒரு விளக்கம், அதற்கான ஒரு வெண்டட்டா பாலிடிக்ஸை நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு எதிராக எடுக்கத்தான் போவார்கள், எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.